காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்புகன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த வெளியில இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் நமக்கு ஓகேங்களா. 8, 15, 22, 29 கொஸ்டின் மார்க் 43 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 8ல இருந்து 15 என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இது அடிஷன் மட்டும்தான். 8 + 7 = 15 ஓகேங்களா. இப்போ 15 வந்துருச்சு. 15ல இருந்து 22 என்ன வந்திருக்கும், +7 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 15 + 7 22. 22 + 7 வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 29. அப்போ 29 + 7 அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த பிளேஸ்ல நமக்கு என்ன ஆன்சரு 36. 36 + 7 போட்டீங்கன்னா 43. ஸோ நமக்கு வந்து +7 ஆட் ஆகிட்டு இருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெண்படங்களுள் வினாக்களுக்கு ஏற்ற சரியான விடையை தேர்வு செய்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஏசியா இது மூணுமே சம்பந்தப்படுற மாதிரி இருக்க டயக்ராம் எதுன்னு கேக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏசியா நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏசியாங்கிற கண்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஏசிய கண்டத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் தனித்தனியா இருக்கு. அப்ப இது கிடையாது. இங்க பாருங்க, இது தனியா ஒரு இது இருக்குது, அடுத்த ரெண்டும் மிங்கலான மாதிரி ஒண்ணு இருக்கு. சோ இதுவும் கிடையாது. இங்க இந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சர்க்கிள்னா அதுக்குள்ள அது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒன்னு ஏசியா, இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கிடையாது. இப்போ ஏசியாங்கிற ஒரு பெரிய சர்க்கிள் ஓகேங்களா, அதுக்குள்ள இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான்ங்கிற ஒரு கண்ட்ரி. சோ நம்மளுடைய கரெக்டான சாய்ஸ் வந்து ஏ. அது சொன்ன பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பு என்ன? இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாப்புலேஷன் அப்படி என்ன பாத்தீங்கன்னா கவுண்டிங் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 10 லெட்டர் இருக்கு. இந்த 10 லெட்டர்ல தோராயமா ஒரு லெட்டர் எடுக்கணும். ஆனா அந்த எடுக்கிற லெட்டர் வந்து என்ன இருக்கணும், பி வரதுக்குண்டான வாய்ப்பு இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு நிகழ்தகவு அப்படின்னு முடிச்சிருக்கோம் ப்ராபபிலிட்டியில. அதுக்கு என்ன இது பண்றோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் ஈக்குவல் டு n of e divided by n of s. இந்த n of s அப்படிங்கிறது தான் டோட்டலா எவ்வளவு இருக்கு, அந்த பாப்புலேஷன்ல இருக்கிறது எத்தனை லெட்டர் இருக்குது, அதான் n of s. p அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஈவென்ட் p வரதுக்கு முன்னாடி பாருங்க 1 and 2 மட்டும்தான். அப்போ n of e 2 மட்டும்தான். சோ நம்மளுடைய எக்ஸாக்டா 10 லெட்டர்ல p வரதுக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन, ஒரு ரகசிய மொழியில் 367 எனில் you are bad என்றும் 748 எனில் they are good என்றும் 469 எனில் good and bad என்றும் இருந்தால் good என்ற வார்த்தைக்கு ஏற்ற எண் எது? இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு good அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னு மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். 748469ல good அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, good மட்டுமே ரவுண்ட் பண்ணுங்க. இந்த good ரவுண்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு இதுலயுமே 748லயும் 469லயும் பொதுவான இது என்ன இருக்குது அதையும் அப்படியே அதே சிம்பிளே ரவுண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம குட்டுக்கு என்ன வரும், 4 மட்டும். இதுதான் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. அந்த பெண் அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இங்க ஒரு மேல் இருக்காரு, இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபீமேல் இருக்காங்க. இந்த மேல் என்ன பண்றாரு, இந்த லேடி பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவள் என் தகப்பனாரின். அப்ப இந்த மேலோடைய ஃபாதர் யாரோ ஒருத்தர் இருக்கிறார், மேலுக்கு ஃபாதர் ஒருத்தர், அவருடைய தகப்பனாருடைய பேரனின் மனைவிங்கிறார். அப்ப இந்த மேலோடைய இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மேலுக்கு சன்னா இருப்பான். பேரனின் மனைவி தான் அந்த ஃபீமேல். அவர் சொன்னது வந்து நீங்க இதை குழப்பிக்காதீங்க. இத அந்த மேல் வந்து இந்த ஃபீமேல் பார்த்து சொல்றாங்க, இவள் என்னுடைய அப்பாவுடைய பேரனுடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மேலுக்கு இந்த ஃபீமேல் என்ன ஆகுவாங்க அப்படின்னா மருமகள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான क्वेश्चन இது. நெக்ஸ்ட் क्वेश्चन, நெக்ஸ்ட் क्वेश्चन
ஆ என்பது ஆவின் சகோதரி. ஆனால் ஆவின் சகோதரி அல்ல. ஆவிற்கும் உள்ள உடல், அதாவது ரெண்டு சொல்லிருக்காங்க, ரொம்ப இதானல. இந்த வந்து ஆவின் சகோதரி அப்படின்னா இப்ப இந்த டைம்ல இவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியாது இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்லலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நம்ம பண்ணலாம், ஃபீமேல் அப்படின்னு சொல்லிக்கலாம். செகண்ட் என்ன சொல்றான், இந்த ஆவை எடுத்துட்டான், நம்ம தான் இவங்க மேலா ஃபீமேலா இங்க டிசைட் பண்ண முடியல. ஆனா இங்க என்ன சொல்றான், ஆவின் சகோதரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப டைரக்ட் டெஃபினட்டா இவங்க என்ன வந்துடுறாங்க, மேல் கேட்டகரிக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னா சகோதர சகோதரிகள், சகோதரி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? ஒரு நகரத்துல 20,000 பாப்புலேஷன் இருக்காங்க, மக்கள் தொகை இருக்கு. இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மறுபடியும் 25,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த உயர்ந்த சதவீதம் மட்டும் எவ்வளவு இருக்காங்க, இது ரொம்ப நீங்க யோசிப்போம். என்னன்னா 100% அப்படின்னா 20,000. ஓகேங்களா? இது 50% தான் நமக்கு என்ன இருக்கும், இதுல 20,000 பாதி 10,000. இதுல 50% பாதினா 25% தான் நமக்கு என்ன இருக்கும், 5,000. ஓகேங்களா? நமக்கு 100% இருந்து அடுத்து எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 25% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 20,000 இருந்து 25,000 எத்தனை சதவீதம் உயர்ந்தது, 25% உயர்ந்துள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா நேர்கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹரிஜாண்டல், வெர்டிகல், இன்க்ளைன்ட் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறதா நேர்கோடு. இப்ப ஹரிஜாண்டலா எத்தனை இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஹரிஜாண்டலா பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 இருக்கு, அப்போ ஹரிஜாண்டலா 3 இருக்கு. ஓகேங்களா? வெர்டிகலா பாருங்க 1 2 3 இருக்கு, வெர்டிகலா நமக்கு வந்து 3. இன்க்ளைன்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த பாருங்க நமக்கு இங்க இந்த இது எடுத்துக்கோங்க, இது ஃபுல்லா ஒரு இன்க்ளைன்ட். ஓகேங்களா? இது ஒரு இன்க்ளைன்ட், அதே மாதிரி இந்த சார்ட்ல ஒரு இன்க்ளைன்ட் வரும், இது ஒரு இன்க்ளைன்ட் வரும். அப்படிங்கிறப்போ இன்க்ளைன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எத்தனை வருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 வரும். ஓகேங்களா? ஆனா லாஸ்டா நம்ம இந்த ஏரியாவையும் நம்ம கவுண்ட் பண்ணாம இருப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வருதுங்க 2. டோட்டலா நமக்கு வந்து 12 நேர்கோடுகள் உள்ளன.